என்னதான் நம்ம அதிகமாக காரம் சாப்பிட்டா கூட காரம் சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம தண்ணி தான் குடிப்போம். ஐயோ காரம் தாங்க முடியலையே ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு நம்ம தண்ணியை தான் குடிக்க போவோம். அதே மாதிரி தான் அஜித்குமார் வலி தாங்க முடியல சார், ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க சார்ன்னு கேட்டதுக்கு அவன் குடிக்கிற தண்ணியில் மிளகா பொடியை தூவி கலக்கி கொடுத்துருக்குதுங்க அந்த கேடுகட்ட நாய்ங்க. அவன் வலி தாங்க முடியாமல் தண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது தண்ணி கூட கொடுக்க முடியாமல் அந்த தண்ணியில் மிளகா பொடியை கலக்கி அவனை குடிக்க சொல்லி இதுங்க ரசித்து நின்று பார்த்துருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் அவனோட பிறப்புறுப்புலேயே இந்த மிளகா பொடியை போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷ நாய்ங்க இவனுங்கெல்லாம். இன்னைக்கு இவனுங்க உள்ளே போயிட்டானுங்க, இவனுங்களோட பொண்டாட்டி வெளியில் உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. ஏன் இவனை அடிக்கும் போது தெரியாதா? பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்குன்னு அப்போ யோசிக்கிறது இல்லையா? அடித்து ஒருத்தனை கொன்று போட்டாச்சு. இப்போ பொண்டாட்டி வெளியில் உட்காந்துட்டு என் புருஷனை விட்டுருங்க, உங்களுக்காக தானே என் புருஷன் பாடுபட்டான் அப்படின்னு அழுது புலம்புறதுல என்ன ஒரு நியாயம் இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். மிளகா பொடியை போட்ட தண்ணியை நீங்கள் குடிப்பீங்களா? உங்களால் குடிக்க முடியுமா? மனசாட்சியே இல்லாத மிருகங்க நாய்ங்க அந்த அஜித்குமார் தம்பிக்கு மிளகா பொடி கலந்து தண்ணியை கொடுத்துருக்குங்க.